அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையில் பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரியை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இந்த மாசி மாதத்தில் 14ஆம் தேதி இந்த மகா சிவராத்திரி வருது, கருத்தில் கொள்ளணும். அதே போல் ஆங்கில வருடம் பிப்ரவரி மாதம் 26 கருத்தில் கொள்ளுங்க. இந்த மகா சிவராத்திரி விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மாசி மாத தேய்பிறை சதுர்த்தியில் கடைபிடிப்பது மகா சிவராத்திரியாகும், கருத்தில் கொள்ளுங்க. சிவனின் அருளை பெற, அதுவும் முக்தியை தரக்கூடிய வல்லமை வாய்ந்த மிக சிறப்பு வாய்ந்த நாளாக கொண்டாடப்படுகிறது தான் மகா சிவராத்திரி, கருத்தில் கொள்ளணும். மகா சிவராத்திரி தினத்தில் 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறும். இதில் பங்கேற்று இறைவனை வழிபட வேண்டும், மிகவும் சிறப்பு. இந்த ஆண்டு சிவராத்திரி விழா பல சிவாலயங்களில் நாடு முழுவதும் கொண்டாடப்படும், கருத்தில் கொள்ளணும். அதே போல் பிரசித்தி பெற்ற காலாஸ்திரி சிவன் கோயிலிலும் ராமேஸ்வரம் ராமநாத சாமி கோயிலிலும் மகா சிவராத்திரி விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும், கருத்தில் கொள்ளுங்க. மாசி 14 ஆங்கிலரோட பிப்ரவரி 26 கருத்தில் கொள்ளணும். சிவராத்திரி விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு, கருத்தில் கொள்ளுங்க. சிவராத்திரி விரதம் நமக்கு முக்கியமான 2 விஷயங்களை எடுத்து கூறுகின்றன. நம்முடைய அன்றாட தேவைகளில் மிக முக்கியமான ஒன்று உணவு, மற்றொன்று தூக்கம். இவை இரண்டிற்காகவும் அனைவரும் ஓயாது உழைத்து சம்பாதிக்கிறோம், கருத்தில் கொள்ளுங்க. சிவராத்திரி தினத்தில் மட்டுமாவது உணவு, தூக்கம் இரண்டையும் மறந்து எம்பெருமானின் அருளை வேண்டி நாள் முழுக்க கண் விழித்து விரத இருப்பதுதான் இந்நாளில் நோக்கமாகும், கருத்தில் கொள்ளணும். மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து இருக்க பக்தர்கள் சிவபுராணம், எம்பெருமானின் திருவிளையாடல் கதைகள், 63 வரலாறு முதலியான சிவ மகத்துவங்களை விரிவிக்கும் ஞான நூல்களை படிப்பது புண்ணியம் தரும், வாழ்க்கையில் அவங்களுக்கு வெற்றியை தேடித்தரும், இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்தரும் என்று முன்னோர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த மகா சிவராத்திரியை இந்த மாசி மாதத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள், மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள் உங்களை தேடி வரும், கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.